வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. ஆனாலும் ஒரு 2.5 லட்சம் வச்சுக்கலாம் ரவுண்டா ஒரு வருஷத்துக்கு. அப்போ 10 லட்சத்துக்கே எனக்கு 4 வருஷம் ஆகுது. கரெக்ட். அப்போ எனக்கு இன்டூ 10 போட்டால் 1 கோடி போடுறதுக்கு 40 வருஷம் ஆயிரும்ல. இது நீங்கள் எந்த அமௌண்ட்டில் இருந்தாலும் சரி, மணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டபுளிங் தான் யோசிக்கணும். ஜென்ரலாக ஒரு தம்புருவலாக நான் என்ன சொல்லுவேன்னா 1% ஆஃப் உங்களுடைய கரண்ட் சேவிங்ஸை நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும். இன்கம் க்ரோ ஆகும்போது சேவிங்ஸ் க்ரோ ஆக மாட்டேங்குதுங்கிறது தான் இங்கே நிறைய பேருக்கான ப்ராப்ளம். ஸோ இது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சாலும் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் தரீங்க. ஓகே, உங்கள் ஐடென்டிட்டிக்கு தட் நீங்கள் ஒரு சேவர். அந்த 1000 ரூபாய்னால எதுவும் பெருசாக ஆக போகிறது இல்லை. பட் நீங்கள் அதை ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. தட் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ இந்த ஈக்விட்டிங்கிறது என்ன? நீங்கள் எதில் என்னை போட சொல்கிறீங்க? கோல்டில் போட சொல்கிறீங்களா? ஐ மீன் இன்னைக்கு தேதிக்கு சில்வரை சொல்கிறோம், பட் ரியல் எஸ்டேட்டில் போட சொல்கிறீங்களா? அது என்னங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ண பெட்டராக இருக்கும். ஈக்விட்டின்னு நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு கம்பெனி மேலே நம்ம பெட் பண்ணுறது, அந்த கம்பெனியோட லாபம் வளர்கிற வளர்ச்சியை உங்களுக்கு கிடைக்குது. ஏதாவது ஒரு ஆப்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கா சார் நான் போடுறதுக்கெல்லாம்? ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது, குபேரான்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களோட பழைய ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிற ஆப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய 10,000 நான் போட்டுகிட்டே இருக்கும்போது வருஷத்துக்கே எனக்கு 1,20,000 தான் கிடைக்குது. இந்த 1,20,000 10 லட்சத்தை ரீச் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் 10 லட்சம் வந்துடும். இதில் எனக்கு இந்த ரிஸ்க்கெல்லாம் இல்லையா சார்? இப்போ வந்து நான் ஒருவேளை HDFCயில் நான் தேடி போடணும், இது எவ்வளோ இன்னைக்கு கொடுக்குதுங்கிறத நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதை செய்யணும், இந்த ரிஸ்க்கே எனக்கு இல்லையா? இதை நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த ரிஸ்க் இருக்குது. இதே நிஃப்டி 50ல் தான் 2 பேருமே போட்டிருக்காங்க. பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எண்டில் 10 lakhs வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 lakhs to 2 lakhs லாபம். இன்னொருத்தருக்கு 4 லட்சம் ரூபாய் லாஸ். இப்படி கன்னத்தில் சிரிக்கும் போதுங்க இங்கே ஒரு குழி விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பணக்காரன், இங்கே ஒரு குழி விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் 2 பணக்காரன் அப்படின்னு சொல்லி நமக்குலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமான ஒரு ஆசை. ஆனால் அது எப்படி நமக்கு செய்ய போகிறோம், அந்த ப்ராசஸ் என்னங்கிறது நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஷுவர் ஷாட்டாக எல்லாருனாலையுமே ஆக முடியும். அப்படி நம்மளை மாதிரி சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸில் இருந்து வந்து இன்றைக்கி ஒரு பெரிய உயரத்தை, அதாவது ஃபண்ட்ஸ் இந்தியாங்கன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியினுடைய முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ரிசர்ச்சாக இருந்தவங்க. முன்னாளா? ஏப்பா நீ சொல்கிற பெரிய போஸ்டிங் மாதிரி தெரியுது முன்னாளுங்கிற. ஆமாம், ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்திருக்காங்க. நம்மலாம் பிரேக் எடுக்கணும்னு நினச்சா பிரேக் ஆயிடுவோம், உடஞ்சி போயிடுவோம். ஆனால் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களால பிரேக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லைஃப்பில் செய்ய முடியுது. நம்மளாம் சினிமாவில் பார்ப்போம்ல, இந்த ட்ராவல் பண்ணுறது, எனக்கு பிடிச்சதை செய்ய போகிறேன், வேலையிலேருந்து ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு. அதை உண்மையாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இந்த 80-20 மணி மேக் ஓவர் அப்படிங்கிற இந்த முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் புத்தகத்தினுடைய ஆத்தர் மிஸ்டர் அருண்குமார் நம்ம கூட இருக்காங்க. எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீயான பர்சனாக ஆனீங்க, நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆனீங்க, அந்த ஜேர்னி எங்களுக்கு நாங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு ஐ ஓப்பனிங்காக மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் இருக்குன்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். எனக்கும் இருக்கும், எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பாசிட்டிவிட்டிக்கு சாரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். தேங்க்யூ பிரகதீஷ், மறுபடியும் என்ன கூப்பிட்டது. நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம், அதனுடைய பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பேசிக்காக நான் ஃபஸ்ட் கொஷினை இப்படி தான் கேட்க நினைக்கிறேன். இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வரும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக மட்டுமே என்னால் கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரைட். ஜென்ரலாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வெறும் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டாலே, ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுத்துட்டாலே உங்களால் சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆக முடியும் அந்த மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் தான். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஹை சேவிங்ஸ் நீங்கள் எடுக்கணுன்னா உங்களுக்கு இன்கமும் ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா ப்ளஸ் நான் என் லைஃப்பில் நடந்ததும் சரி, நான் பார்த்த நிறைய பேர் லைக் நல்ல க்ரோ ஆன நிறைய பேரும் பார்த்ததுலேயும் சரி, ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இன்கம் தாங்க. நீங்கள் அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நீங்கள் மோஸ்ட் ஒரு 40-50லலாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு சைஸ் பில்ட் பண்ணி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி ஒரு ஹை ஸ்கில்டு ஹை இன்கம் ஏர்னிங் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அந்த 20 to 30ல் 10% 20% உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சால் அது உங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.
லைக் உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக புதுசாக ஏதாவது ஸ்கில்ஸ் அக்வயரிங். ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது வந்து ஏன்னா நீங்கள் ஆப்வியஸாக எல்லாருமே இப்போ நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சேலரி 17,000. ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தேன், பெரிய ஐடி கம்பெனி, கல்கட்டாவில் போஸ்டிங். ஸோ 17,000 ஆப்வியஸாக ஒன்றும் சேவ் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் ரீஸ்கில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு MBA பண்ணேன். அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக ப்ராப்ளி ஒரு 45,000 அந்த அதுவும் ஒரு 2-3 இயர்ஸ். ஆனால் அது MBAக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து இன்னும் ரீஸ்கில் பண்ணி அங்கேருந்து தான் சேலரி க்ரோத் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மோரல்லெஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகணுன்னா உங்கள் மேலே தான் போகணும். பிகாஸ் நீங்கள் வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 10% 15% நீங்கள் எடுத்தால் கூட உங்ககிட்ட இருக்கிற பேஸே ரொம்ப கம்மி. இப்போ என்னால் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் சேவ் பண்ண முடிஞ்சா அதில் நீங்கள் என்ன தான் 15% போட்டாலும் அது வளர்றது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது நம்ம மேலே. ஏன்னா நம்ம தான் அந்த அந்த சேலரியை நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் இப்போ கொடுத்தீங்க என்னென்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸ்கில் செட் எப்படி அக்வயர் பண்ணுங்கிறது. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு நல்ல நல்ல கோர்சஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் பி உங்கள் மேலே. அது கொஞ்சம் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ சேவ் பண்ணுறோம், அந்த காம்பினேஷன் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு பேஸ் பில். ஏன்னா நானுமே ஒரு ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஸ்டில் ஒரு 25-27 வரைக்குமே என்னால் ரொம்ப பெருசாலாம் சேவ் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்குள்ளே இன்கம் இன்க்ரீஸ் ஆன உடனே டக்குன்னு என்னால் கேட்சப் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் நீங்கள் இன்கம் இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஐ மீன் நீங்கள் ஃபோக்கஸை தப்பான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரும். சரி சார், நான் இப்படி பீப்புளுக்குன்னு நான் கேட்குறேன் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்குமோ 35 வயசு வரைக்குமோ நம்ம வந்து டெவலப் பண்ணணும், ஸ்கில் செட் பண்ணணும், ஒரு பெரிய கம்பெனியில் போய் சேர்ந்து பெரிய அளவில் சம்பளம் வாங்கணும், இல்லாட்டி ஒரு தொழில் பண்ணுறதுனால நல்லா பண்ணணும், அது இது பண்ணணும், இன்கம் எனக்கு வரக்கூடியதை நிறையா வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. ஃபைன். இப்போ எனக்கு இன்றைக்கி தேதிக்கு ஒரு 20,000 ரூபா செலவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். கரெக்ட். நான் எவ்வளவு சம்பாதிச்சா என்னால் ஒரு 10 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிட முடியும்? என் செலவு வந்து 20,000, அதை விட்டுருங்க. அப்போ என் சேலரி என்னவாக இருந்தால் ஒரு டவுன் த லைன் ஒரு 10 வருஷத்துலையோ ஒரு 15 வருஷத்துலையோ நான் ஒரு crore பற்றி ஆக முடியும்? அப்போ மாதம் நான் எவ்வளோ சேமிக்கணும்? இதை நான் எப்படி யோசிப்பேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் பேஸை பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சு, அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதில் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் ஒரு FDயில் போட்டாலுமே சரி, ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் போட்டாலுமே சரி, அந்த ஃபஸ்ட்டு 10 lakhஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் உங்கள் சேவிங்ஸ்லேருந்து வர்ற கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னை விட உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 1 lakh இருக்குது, நீங்கள் FDயில் போட்டு ஒரு 6% பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. நான் வேறு ஏதோ ஒரு ஈக்விட்டி மாதிரி ஒரு கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் வர்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஒரு 15% பண்ணுறேன்னு கூட வச்சுப்போமே, அதுவும் எனக்கு 15,000 தான். ஸோ 6,000க்கும் 15,000க்கும் பெரிய வித்தியாசம். ஸோ அதனால் அது என்னோடய வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல. ஆனால் வேற உங்கள் சைட்லேருந்து ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு பதிலாக 20,000 ரூபாய் சேர்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே ஒரு வருஷத்துக்கு 2,40,000. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த 10 lakhs ஜர்னியில் நீங்கள் சேவ் பண்ணுற எவ்வளோ ஜாஸ்தி சேவ். ஸோ நீங்கள் 10 lakhs வந்துட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் இதை பற்றி எப்படி யோசிக்கணும்னா, இந்த 10 lakhsலேருந்து நான் 1 crore போகணும். அந்த 1 crore-க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். 10 லட்சம் தான் நான் என்கிட்ட இருக்குது, பட் எனக்கு தேவை 1 crore, விச் இஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 90 lakhs தேவை. ஏன்னா நான் குறுக்கிட்டு பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா 20,000 ரூபா நான் மாதம் போடுறேன்னா கூட 20,000ங்கிறது ஹெவி அமௌண்ட் தான் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. ஆனாலும் ஒரு 2.5 லட்சம் வச்சுக்கலாம் ரவுண்டா ஒரு வருஷத்துக்கு. அப்போ 10 லட்சத்துக்கே எனக்கு 4 வருஷம் ஆகுது. கரெக்ட். அப்போ எனக்கு இன்ட்டு 10 போட்டால் 1 கோடி போடுறதுக்கு 40 வருஷம் ஆயிரும்ல. அப்போ 20 வயசில் நான் இருக்கேன், இன்னைக்கு 1 கோடியினுடைய மதிப்பு ஒன்றா இருக்குது. எனக்கு 40 வயசுக்கு அப்புறம் 60 வயசு ஆயிருதுன்னா அப்போ 1 கோடியினுடைய வேல்யூவே குறைஞ்சிருக்கு. கரெக்ட். அப்படி தோணுது இல்லை? கரெக்ட். ஸோ அதனால் இதை நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆஃப் டபுளிங்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எந்த அமௌண்ட்டில் இருந்தாலும் சரி, மணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டபுளிங் தான் யோசிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 10 லட்சம் சேர்த்துட்டீங்க ஃபஸ்ட்டு, இப்போ இங்கேருந்து எனக்கு 1 crore போகணும். நம்ம நேச்சுரலாக எப்படி யோசிப்போம்னா இன்னும் 90 lakhs. ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம 1 crore போகிறதுக்கு எவ்வளோ டபுள் தேவைங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ 10 lakhsலேருந்து ஃபஸ்ட்டு டபுள் எடுத்தனா 20 lakhs. ஓகே. செகண்டு டபுள் எடுத்தனா 20லேருந்து 40. சரி. 40லேருந்து தேர்டு டபுள் எடுத்தனா 80. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். ஓகே. இன்னும் ஃபோர்த்து டபுள் எடுத்தனா 1 crore 60 lakhs. ஆமாம். ஸோ இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் இருக்கும், அதனால நீங்கள் 1 crore 60 lakhs கூட வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 3 or 4 டபுள்ஸ் இங்கேருந்து பண்ணிட்டேன்னா
நான் அந்த என் டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடுவேன். ஓகே, இப்போ நான் சொன்ன கணக்குப்படி பார்த்தோம்னா 4 வருஷத்தில் 10 லட்சம், அது அடுத்த 4 வருஷத்தில் 20 ஆகுமா? ஸோ இப்போ நீங்கள் அந்த 4 வருஷத்தில் 10 லட்சம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 10 லட்சம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க. ஆமாம். ஸோ இங்கேருந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பார்த்தோம்னா ரூல் ஆஃப் 72ன்னு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு ரஃபா இங்கேருந்து ஒரு 3 டபுள் எடுத்தால் நான் 80 lakhs போயிடுவேன், 4 டபுள் எடுத்தனா 1.6 crores போயிடுவேன். லெட்ஸே 3 டபுள்லேருந்து ஒர்க் பண்ணும், 80 lakhsே எனக்கு ஒரு நல்ல நம்பர் தான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து 1 crore அங்கேருந்து ஈஸியாக வந்துடும் ஒரு 1-2 yearsல. ஸோ இப்போ எனக்கு ஒரு 15% ரிட்டர்ன், நான் சும்மா ஒரு எக்ஸாம், அதுக்கு என்னென்னா ரூல் ஆஃப் 72ன்பாங்க. அதாச்சும் எவ்வளோ டைம் எனக்கு டபுள் ஆகிறதுக்குன்னு செக் பண்ணுறதுக்கு 72 டிவைடட் பை எவ்வளோ ரிட்டர்ன் உங்களால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்டியில் போட்டு 7% தான் ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா 72 டிவைடட் பை 7 ரஃபாக 10 years ஆகும் டபுள் பண்ண. அப்போ நமக்கு இப்போ எவ்வளோ சொன்னோம், 3 டபுள் நமக்கு தேவை. ஸோ ஒரு டபுளுக்கு எஃப்டியில் போட்டால் எனக்கு 10 வருஷம் ஆகுது. அப்போ 3 டபுள் பண்ணணுன்னா எனக்கு 30 வருஷம். ஆமாம், அது ரொம்ப லாங். ஆமாம், ரொம்ப லாங். ஸோ அதனால் இப்போ ஈக்விட்டினா பேசிக்காக நீங்கள் பிஸ்னஸஸில் ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறீங்க, அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் வளர அந்த க்ரோத் உங்களுக்கு வரும். இந்தியாவில் ஜென்ரலாக 12 to 15% இருக்குது. சரி, நீங்கள் அதில் ரொம்ப நல்லா பண்ணி ஒரு 15% எடுக்கிறீங்கன்னா இதே 72 டிவைடட் பை 15 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 5 years வந்துடும். ஸோ சடனாக நீங்கள் வந்து எஃப்டியில் போட்டால் 10 years ஆன பீரியட் வந்து நீங்கள் ஒரு ஈக்விட்டி மாதிரி ஈக்விட்டி மாதிரி ஒரு பிஸ்னஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது அப்படியே 5 yearsக்கு கம்மியாகுது. இப்போ நம்ம மல்டிப்ளை, இப்போ நமக்கு 3 டபுள் தேவை. ஸோ 5 yearsக்கு ஃபஸ்ட்டு 5 yearsல 10 to 20 lakhs போயிடும், செகண்ட் 5 yearsல 20 lakhs to 40 lakhs போயிடும், தேர்டு 5 yearsல 80 lakhs போயிடும். ஸோ அதே இது 15. ஸோ முன்னாடி எனக்கு எஃப்டியில் போட்டிருந்தா 30 வருஷம் ஆயிருக்க வேண்டியது இப்போ வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 15 வருஷமும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கே, இதை நான் எப்படி ஷார்டன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இப்போ நான் 25%, இப்போ நம்ம வந்து எப்படி இதை 3 வருஷம் ஆக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதே 72 ரூலில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 25% ரிட்டர்ன் நீங்கள் எடுத்திங்கன்னா 25 by 72 போட்டிங்கன்னா ரஃபாக உங்களுக்கு 3 yearsல டபுள் ஆயிடும். ஸோ ஆனால் 25% உங்களுக்கு வருஷம் தர்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. கோல்டும் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% வரும். கோல்டும் ஹிஸ்டாரிக்கலி ஒரு 10% இப்போ இருக்கிற ஒரு பீரியடை விட்டால் கூட நீங்கள் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% அரௌண்ட் 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2%, ஈக்விட்டியும் 12 to 15% இவ்வளோ தான் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸப்ஷனலாக பண்ணால் கூட இப்போ வாரன் புஃபே மாதிரி உலகத்திலேயே பெரிய இன்வெஸ்டர் கூட 20%, அது 20-21% அவ்வளோதான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் 25ங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இன்வெஸ்டர்ஸ், அதுவும் ரொம்ப ரேராக தான் பண்ண முடியும். பட் ஒரு சராசரி. ஸோ இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, 25%ல பண்ணால் தான் என்னால் 3 yearsல டபுள் பண்ண முடியும். 3 yearsல டபுள் பண்ணால் 9 yearsல நான் வந்து அந்த 80 lakhs கோலை ரீச் ஆயிடுவேன். ஆல்மோஸ்ட் 10 yearsல வந்து நான் வந்து 1 crore ரீச் ஆயிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அந்த 25% ரிட்டர்ன் வேணும், ஆனால் என்னால் இங்கே ஒரு 12 to 15 தான் பண்ண முடியுது. இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, மீதி ஒரு 12% கேப், இதை எங்கேருந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது, அங்கே தான் உங்கள் சேவிங்ஸ் காம்பனன்ட். வெரி குட். ஸோ இப்போ உங்ககிட்ட 10 lakhs இருக்குன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு 15% ரிட்டர்ன் வச்சுன்னா இதில் ஒரு 1.5 லட்சம் வந்துடும். அந்த மிச்சம் ஒரு 1.5 லட்சமோ ஒரு 1.2 lakhs நீங்கள் போடுங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு தம்பு ரூலாக நான் என்ன சொல்லுவேன்னா 1% ஆஃப் உங்களுடைய கரண்ட் சேவிங்ஸை நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 10 lakhs இருக்குது, அதோட 1% பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஸோ 10 லட்சம் இருக்கிற இதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் உங்களால் மாதம் போட முடிஞ்சா சூப்பர். அப்போ நீங்கள் அடுத்த 3 yearsல டபுள் ஆயிடும். அப்போ அப்புறமா 20 lakhs ஆயிரும். அப்போ 20 lakhs ஆகும்போது நீங்கள் இதே 10,000 ரூபாய் வச்சிருக்கக்கூடாது, அப்போ நீங்கள் கரஸ்பாண்டிங்காக ஒரு 20,000 போடணும். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்போ ஸோ உங்களுடைய இன்கமும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்களும் கெரியரில் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, உங்கள் சேவிங்ஸும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அங்கே தான் நான் அகைன் ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன், இன்கம் க்ரோ ஆகும்போது சேவிங்ஸ் க்ரோ ஆக மாட்டேங்குதுங்கிறது தான் இங்கே நிறைய பேருக்கான ப்ராப்ளம். இப்போ நம்ம இதை பற்றியெல்லாம் பேசிட்டோம், ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து இன்கம் எனக்கு க்ரோ ஆகுதுன்னா சேவிங்ஸ் க்ரோ ஆகும். அப்போ ஆப்வியஸாக 20,000 சம்பாதிக்கும் போது 10,000 சேவ் பண்ண முடிஞ்சிச்சு, 30,000 சம்பாதிக்கும் போது அது 15 ஆகும், 40னா 20 ஆகும், 50னா 25 ஆகும். 1 லட்சம் சம்பாதிச்சா எனக்கு 50,000 சேவ் பண்ணலாம்டா அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட். அதுதான் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. இதுதான் உண்மை, நிதர்சனம் இதுதான். ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கும் போது என்னால் 5,000 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சா 30,000 ரூபா சம்பாதிக்கும் போது ஆப்வியஸாக எவ்வளோ பண்ணணும், நீங்கள் மேத்தமெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா பண்ணணுமா, ஆனால் 5,500 மாறுது, இல்லை 5,000 தான் நிற்கிது. செலவினங்கள் ஏறுது, அதை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்னைய மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணுறது? மெயினாக இது என்னென்னா இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் தான். நீங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கூட சும்மா ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் அளவில் நீங்கள் வந்து
இது எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து உங்களை வந்து ஒரு சேவர் அப்படின்னு வந்து அதை நீங்கள் வந்து நம்ப வச்சுட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு ஈஸியாக போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் தம்பிலாம் வந்து உலகமே அழிஞ்சாலும் சரி, காலங்கத்தால் மழை பெய்தோ இல்லையோ ஈஸியாக போயிடுவான். பட் என்னாலலாம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு ஃபிட் பர்சன், நான் எப்படி தான் என்ன ஆனாலும் காலையில் போயிடுவேன்னு அவனுக்குள்ளே அந்த பிலீஃப் சிஸ்டம் செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்ஷன் முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ அதுக்கு மெயினாக என்ன ஆகும்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நமக்கு கம்மி சேலரி இருக்கும்போது நம்ம சேவிங் பண்ண மாட்டோம். சரி எனிவே நம்ம ஒரு 500 200 சேவ் பண்ணனால எதுவும் வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல. நான் ஒரு பெரிய இன்கம் வரும்போது நான் ஒரு 50,000 ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 20,000 சம்பாதிக்கும் போதும் ஒரு 1000 சேர்த்து வச்சாலும் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் தரீங்க. ஓகே, உங்கள் ஐடென்டிட்டிக்கு தட் நீங்கள் ஒரு சேவர். அந்த 1000 எதுவும் பெருசாக ஆக போகிறது இல்லை. பட் நீங்கள் அதை ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. தட் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படி. ஸோ அப்போ மேலே உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் சேவருங்கிற அந்த ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி ஃபஸ்ட்டு நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு. பட் நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெண்டர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும்னு. அதனால் நான் இப்போ வந்து இல்லை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஒரு நோட் புக்லேயே. பட் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. இதே ஃபிட்னஸ் ப்ராப்ளம் தான். அன்லெஸ் அண்ட் அன்டில் என்னோட ஐடென்டிட்டி எனக்குள்ளே சேஞ்ச் ஆச்சு, தட் நான் ஒரு ஃபிட் பர்சன், நான் எப்படி இருந்தாலும் போவேன்னு ஐடென்டிட்டியா நான் ஆட்டோமேட்டிக்காக போக. அதனால தான் சில பேர் பார்க்கும்போது என்னன்னா இவங்க மொத்தம் ஜாலியாக ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது, நமக்கான இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என் ஒய்ஃப்மே வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக சேவ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சேலரி வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பீரியட் காசு ரொம்ப கம்மியாக இருந்த டைம்லேயும் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவங்க சேவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐடென்டிட்டி கேட்டிங்கன்னா நான் ஒரு சேவர் அப்படின்னு. ஸோ அதை நம்மளால் எப்படி பில்டு பண்ண முடியும்னா, நீங்கள் சின்ன இன்கம் சம்பாதிக்கும் போதே ஒரு சின்ன அமௌண்ட் போட்டாலும் சரி, ஆனால் அது மைண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது ப்ரூஃப் கொடுத்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மைண்டுக்கு, தட் அருணால் சேவ் பண்ண முடியும். அருண் கன்சிஸ்டண்ட்டாக மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சேவ் பண்ணுவார். அப்போ உடனே உங்களுக்கு ஒரு டைமில் 30,000 40,000 50,000 வரும்போது அந்த ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஸோ அது வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து சேவ் பண்ண வச்சு. இப்போ நீங்கள் சொல்ல என் மைண்டுக்குள்ள என்ன வருதுன்னா, இங்கே 5 வச்சா 10 10 வச்சா 20 50 வச்சா 100 5 வச்சா 10 10 வச்சா அப்படி தான் பார்க்குறவங்களுக்கு தோணும். இப்போ இந்த ஈக்விட்டிங்கிறது என்ன? நீங்கள் எதில் என்னை போட சொல்கிறீங்க? கோல்டில் போட சொல்கிறீங்களா? ஐ மீன் இன்னைக்கு தேதிக்கு சில்வரை சொல்கிறோம், பட் ரியல் எஸ்டேட்டில் போட சொல்கிறீங்களா? அது என்னங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ண பெட்டராக இருக்கும். ஈக்விட்டிங்கிறது ஃபண்டமெண்டலாக என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, அதெல்லாம் ஐடி கம்பெனி. நீங்கள் நம்ம ஆராவில் வச்சுக்கிருவோம், எங்களுடைய ப்ராடக்ட் ஆராவில் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிம்பிளாக. இப்போ ஆராவில்ல வந்து நான் வந்து எனக்கு ஆராவில் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் கம்பெனியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். சத்துமாவு கம்பெனியில் உங்களுக்கும் வந்து இப்போ ஒரு புதுசாக இப்போ உங்களுக்கு ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு, புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. சரி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 crore தேவைப்படுது ஹைப்போதெட்டிக்கலி. அந்த ஃபேக்ட்ரி பெருசாக கட்டுறதுக்கு 1 கோடி தேவை. பட் உங்ககிட்ட இன்னும் அதுக்கான ஃபண்டிங் வரல. ஓகே. ஆர் ஃபண்டிங்காக ஒரு அந்த கேஷ் ஃப்ளோ இல்லை இப்போ உங்ககிட்ட. பட் நான் என்ன நினைக்கிறேன், உங்கள் கம்பெனி ரொம்ப நல்லா பண்ணும். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், இந்த ஆராவில்ல நான் வந்து 1 crore இன்வெஸ்ட் பண்ண ரெடி. பட் நான் எதுக்கு இப்போ 1 crore இன்வெஸ்ட் பண்ணுறதுனா, நான் என்னென்னா இப்போ ஆரோவில்லோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓகே இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஆரோவில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5 கோடிக்கு நான் வேல்யூ பண்ணுறேன். ஸோ 5 கோடினா அதில் 20% ஷேர் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ 20% நான் ஓனர், அதுக்கு வந்து 1 crore நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்கள் கம்பெனியை வேல்யூ பண்ணது 5 crores. என்னோட அசம்ஷன் என்னென்னா, ஒரு 5 to 6 இயர்ஸில் இந்த 5 கோடிங்கிறது வந்து 10 crores வேல்யூவேஷன் போயிருங்க. ஸோ உங்கள் கம்பெனியை இன்னும் 10 கோடிக்கு வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் உங்கள் லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஜென்ரலாக இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 times கொடுப்பாங்க ப்ராஃபிட்டுக்கு. ஸோ இப்போ உங்களுடைய ப்ராஃபிட் 1 கோடினா ஜென்ரலாக 20 கோடிக்கு வேல்யூ பண்ணுவாங்க. ஜென்ரலாக சில கம்பெனிஸை 40 தடவையும் கொடுப்பாங்க, சில கம்பெனியை 10 தடவையும். பட் ஜென்ரலாக ஆன் ஆவரேஜ் உங்கள் ப்ராஃபிட் என்னவோ அதோட 20 times தான் ஒரு ரஃப் தம்பு ரூல் இந்தியாவோட பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே தம்பு ரூல் சும்மா ஒரு ரொம்ப ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த கேஸில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து 25 lakhs ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ 25 lakhs ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா
இன்டூ 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2.5 கோடி, இன்டூ 20 டைம்ஸ் போட்டிங்கன்னா 5 கோடி. ஸோ இப்போ வந்து நீங்கள் 25 lakhs ப்ராஃபிட் பண்ணுறீங்க. 20 டைம்ஸ் போட்டு 5 கோடி உங்கள் கம்பெனியோட வேல்யூ. அதில் நான் 1 crore உங்களுக்கு கொடுத்து நான் ஒரு 20% எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த 25 lakhs ப்ராஃபிட்டை அடுத்த 5 வருஷத்தில் 50 lakhs ஆக்கிட்டீங்கன்னா உங்களோட வேல்யூவேஷனும் 10 crore கூடிரும். ஸோ நான் என்ன பெட் பண்ணுறேன், உங்களால் இந்த 25 lakh ப்ராஃபிட்டை எங்களை நம்புறீங்க நீங்கள் பேசிக்கலி 50 லட்சம் நீங்கள் ஆக்கிடுவீங்கன்னு. ஆனால் நீங்கள் ஆக்காமலும் போகலாம். ஏதோ நான் 25 lakhsலேருந்து நீங்கள் வந்து 5 lakhs கூட வரலாம், 2 lakhs வரலாம். அப்போ எனக்கு வந்து லாஸ். கரெக்டா? ஸோ இதுதான் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் ரிஸ்க். சரி, நீங்கள் இப்போ 25 lakhsலேருந்து 50 போனீங்கன்னா எனக்கு லாபம். இதுதான் அந்த சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதா? கரெக்ட். அடேங்கப்பா, எவ்வளோ வேகமாக அதை சொல்லுவாங்க. இப்போ நான் பெட் பண்ணுறது இப்போ ஆரோவில் நீங்கள், ஆனால் அதே சமயம் நீங்கள் 1 crore கூட போகலாம். அப்போ எனக்கு 4 டைம்ஸாகவும் ஆகலாம். ஆமாம். ஸோ இப்போ உங்களை மாதிரி பல கம்பெனி அவைலபிள் எனக்கு ஐடியில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years பேக் ஒரு கிட்டத்தட்ட 2014 பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ப்ராஃபிட்டும் லெட்ஸே ஐசிஐசிஐ பேங்கோட ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 11,000-12,000 crores இருந்துச்சு. அங்கேருந்து இன்ஃபோசிஸ் ப்ராஃபிட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 28,000 கோடி இருந்திருக்கும். வேற ஐசிஐசிஐ பேங்கோட ப்ராஃபிட் 58,000 கோடி பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஐசிஐசிஐ பேங்கோட ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈக்விட்டின்னு நான் சொல்கிறது என்னென்னா, இந்தியாவோட எல்லா கம்பெனியோட லாபம் வளரும். ஏன் வளரும்னா நம்மலாம் உழைக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் உழைச்சி லாபம் வளரலன்னா ஏதோ பெரிய பிரச்சனை. ஆமாம். அது நடக்காதுங்கிறது என்னுடைய பேஸ் அசம்ஷன். ஏன்னா அது நடந்தால் எனிவே நம்ம எல்லாருக்கும் மற்ற பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம். ஸோ அதனால நம்ம அதில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு மெஷின் மாதிரி, அதில் தூக்கி நம்ம காசை போடுறோம். அது எப்படி நம்ம வந்து அதை அப்படியே சரி பண்ணி நமக்கு அது கொஞ்சம் கூட கொடுக்க ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த இன்வெஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. அந்த ரிட்டர்ன்ஸோட சேர்த்து அகைன் நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு டபுள் ஆயிரும். கரெக்ட். நான் ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு ஒரு காசு வருது, 10 லட்ச ரூபாய் நான் போடுறேன், எனக்கு 12% கொடுக்குறாங்க ஈக்விட்டி. இல்லைனா 12% அது வந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போகும் வரும், அது டபுள் ஆகத்தான் செய்யும், ஆனால் லேட் ஆகும். கரெக்ட். நான் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதையும் நான் மாதம் சம்பாதிக்கிற காசுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட அதில் வர்ற அமௌண்ட்டு நான் போடுற காசு சேர்ந்து தான் நீங்கள் சொல்கிற அந்த 25% அட்டைன் பண்ணி ஒரு பயங்கரமான மெஷின் உருவாகி நம்மளால் வந்து ஒரு 3 வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னா ஒரு 100 கோடியே நம்மளால ஒரு இன்டூ 10 டைம்ஸ்னா 30 இயர்ஸில் 100 கோடி அட்டைன் பண்ண முடியும். கரெக்ட். அதுதான பாயிண்ட்டு. 100 கோடிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக நான் இப்போ இதில் என்ன கேட்சு, நீங்கள் இப்போ 10 lakhs இருக்கும்போது நான் உங்களை வந்து ஒரு 12-15% ஆட் பண்ண சொல்கிறேன்னா அது 1.5 லட்சம் சேவிங்ஸு. அது ஸ்டில் உங்களால் பண்ண முடியும். அதுவே ஒரு 10 கோடியில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிடுச்சுன்னா அதே 15% நீங்கள் ஆட் பண்ணணும்னா 1.5 ஒரு வேளை நீங்கள் உங்கள் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னா ஃபைனு. பட் நிறைய பேருக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆயிரும், இந்த வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம், போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். பட் ஒரு பீரியடில் போர்ட்ஃபோலியோ வளர இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுங்க இது நம்மளுடைய சேவிங்ஸோட ஜாஸ்தி ஆயிரும். அப்போ பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 years 6 years பீரியடில் டபுள் ஆனாலும் ஓகே, ஏன்னா உங்களுக்கு பேஸ் பெருசாகிடுச்சு. பட் அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பில்டு பண்ணுறீங்கல்ல, ஒரு அந்த 1 crore 2 crore 3 crore அந்த பீரியடில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸையும் போட்டு இதை ஃபாஸ்டன் அப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அந்த பேஸை பில்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணலைனாலும் உங்களுக்கு ஸ்டில் ஓகே. அந்த 15% ஒரு 12 to 15% ரிட்டர்னே போதும். ஒரு 6 yearsல நீங்கள் டபுள் பண்ணாலும் ஓகே, ஏன்னா உங்கள் கையில் 1 crore இருக்குது இல்லையா. 6 yearsல டபுள் பண்ணாலும் அடுத்த 1 crore வந்துடுது 6 வருஷத்தில். உங்களால் போட முடிஞ்சால் ஃபைன். பட் நான் சொல்கிறேன் அந்த ஏர்லி ஸ்டேஜில் இப்போ இந்த 10 லட்சத்தில் நீங்கள் ஈஸியாகவே போடலாம் அந்த இதை. ஸோ இது இந்த சேவிங்ஸ் காம்பனண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பாயிண்டில் கஷ்டமாயிரும். பட் இனிஷியல் லெவலில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, உங்கள் சேவிங்ஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் மந்த்லி 1% பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12% வந்துடும். இது ஒரு 12, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 12 to 15னா கிட்டத்தட்ட 25%ல் உங்களால் வளர முடியும். இதை நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒரு பெரிய மைல் ஸ்டோனை ரீச் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஆப்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கா சார் நான் போடுறதுக்கெல்லாம்? ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது, குவேரான்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களோட பழைய ஃபண்ட்ஸ் இந்தியாங்கிற ஆப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இண்டு மணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் போயிட்டு இப்படி வச்சுக்கிறோம், நான் ஒரு 10,000 ரூபா மாதம் போடுறேன் சார், என்னால் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு 10,000 தான் போட முடியும். அதுக்கப்புறம் வேணால் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுதுன்னா
10,000 நான் போட்டுட்டே இருக்கும்போது வருஷத்துக்கே எனக்கு 1,20,000 தான் கிடைக்குது. இந்த 1,20,000 10 லட்சத்தை ரீச் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் 10 லட்சம் வந்துடும். இதுதான் கேம். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் நிறைய எஸ்ஐபி கால்குலேட்டர்னு இருக்குது ஆப்ஸ். நீங்கள் அதை போட்டுட்டு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அதை பிளே அரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பரே வர ஆரம்பிச்சிடும். இதில் எனக்கு இந்த ரிஸ்க்லாம் இல்லையா சார்? இப்போ வந்து நான் ஒருவேளை HDFCயில் நான் தேடி போடணும், இது எவ்வளோ இன்னைக்கு கொடுக்குதுங்கிறத நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதை செய்யணும், இந்த ரிஸ்க்கே எனக்கு இல்லையா பர்சனலாக? இதை நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அப்போ நான் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக ரிட்டர்னே பண்ணல. அப்போ நீங்கள் அதில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிட்டர்ன் பெருசாக வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு ப்ரொஃபஷனல்ஸாகவே பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டீமாக வச்சு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னென்னா, பிரகதீஷ் உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ எங்களால் இதை வந்து நாங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து இதை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக், ஆனால் எங்களை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஹையர் பண்ணணும். இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு அது வந்து ஃபேமிலி ஆஃபீஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக என்கிட்ட ஒரு 1000 கோடி 2000 கோடி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேனேஜ் பண்ண அவங்களே ஒரு 10 பேரை ஹையர் பண்ணி அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே பண்ணிடுவாங்க. பட் நம்மளால் ஒருத்தர் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 5 கோடி 10 கோடி இருக்கும். ஸோ அந்த மொத்த டீமும் ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 crores இருக்கும். நம்மளால் எங்கே இண்டிவிஜுவலாக. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ஏரோப்ளைன் மாதிரி. மொத்த ஏரோப்ளைனும் என்னால் வாங்கி இது பண்ண முடியாது. பட் நாம் எல்லாருமே ஷேர் பண்ணுறதுனால அந்த ஒரு ட்ரிப்பு காஸ்ட் வந்து எனக்கு ஒரு 5,000 முடியுது. அதே மாதிரி உங்களுக்குமே அவங்க 1 to 2% இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜஸ். ஸோ இப்போ நீங்களுமே ஒரு 1 to 2% தான் போடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 கோடி போடுறேன்னு வச்சுக்கோங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில், என்னுடைய 1% ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் தான் போடுறீங்க, அப்போ உங்கள் 1% ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம 2 பேருக்குமே வேலை செய்கிற ஆள் அதே தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு டெமோக்ரட்டைஸ்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் ஜாஸ்தியாக கொடுத்தாலும் சரி கம்மியாக கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நான் அதே குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு 20 years 30 yearsக்கான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் இருக்கும் நமக்காக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், எந்த செக்டர் நல்லா பண்ணுது, பேங்க் பண்ணுதா. ஸோ அவங்க எப்போவுமே ஒரே ஒரு இதில் போட மாட்டாங்க ரிஸ்க். அவங்க வந்து அது பேர் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அவங்க ஒரு 5 ஸ்டாக் 10 ஸ்டாக் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே தான். ஸோ அவங்க ஒரு 50-60 ஸ்டாக் வாங்க. நீங்கள் போடுறது 10,000 தான், ஆனால் ஒரு 60 ஸ்டாக் ஒரு 100 ஸ்டாக்குள்ளே அது ஸ்ப்ளிட் ஆயிரும். அந்த ஸ்டாக்குமே வேறு செக்டரில் இருக்கும். கொஞ்சம் பேங்க்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஐடி கம்பெனி இருக்கும், கொஞ்சம் ஃபார்மா கம்பெனி இருக்கும், கொஞ்சம் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி இருக்கும், கொஞ்சம் மெட்டல்ஸ் இருக்கும், கொஞ்சம் இப்போ இந்த ஜொமேட்டோ அந்த மாதிரி நியூ ஏஜ் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குற எல்லா FMCG இருக்கும். நீங்கள் சோப்பு, கோல்கேட்டு, டூத்பேஸ்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். பட் அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அவங்க போட்டு உங்களுக்கு அக்ரிகேட்டாக ஒரு 60 கம்பெனிஸில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வளர உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் வராமல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்ட் இது பண்ணும்போது அதில் ரிஸ்க் இன்னுமே கம்மி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வாட்எவர் ஒரு 60 ஸ்டாக் ஹோல்டு பண்ணுற ஒரு போர்ட்ஃபோலியோவை அந்த மாதிரி ஒரு 3-4 ஃபண்ட் மேனேஜரை வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்கள் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ லெவல் 1 நான் அக்ராஸ் ஒரு 200 கம்பெனியில் இருக்கேன், ப்ளஸ் குளோபல் கம்பெனிஸ்லையுமே இருக்கேன். 2வது நான் ஒன் டைம் போடல, நான் இந்த மாதமும் போடுறேன், நெக்ஸ்ட் மந்த்தும் போடுறேன், அடுத்த. ஸோ ஏதோ ஒரு டைமில் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அது நான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போதும் வாங்குகிறேன், கம்மியாக இருக்கும்போதும் வாங்குகிறேன், சீப்பாக இருக்கும்போதும் வாங்குகிறேன். ஸோ டைம் வைஸுமே நான் ஒரே டைமில் போயிட்டு வாங்குற மாதிரியும் இல்லை. ஸோ நான் அக்ராஸ் ஒரு 5-10 years வாங்குறதுனால அங்கேயுமே எனக்கு ரிஸ்க் கட் டவுன் ஆயிடுது. ஸோ அதனால தான் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 yearsல வந்து ஈக்விட்டியில் நீங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் போனதே இல்லை. கரெக்ட். அதனால தான் விளம்பரங்கள்லையுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லும்போது தோனி, ரோஹித் சர்மாலாம் வர்றதில்ல, சைஹே அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க சொல்கிறதே அந்த லாங் டேர்முக்கு தான். கரெக்ட். ஒரு பாப்பா பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்குன்னா அது படிப்பு செலவு வரும்போது 18 வருஷத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணும்பா. அதே மாதிரி எனக்கு அதில் ஒரு விளம்பரமே இருக்குது. என்னென்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா நான் போட்டோன்னு பார்க்குறேன் அது கொஞ்சம் கம்மியாகுது, இது டவுன் ஆகுற மாதிரி இருக்குது, ஸோ பயமாக இருக்குன்னு. இது நீ உடனே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் கேமு, இதை நீ ரொம்ப நாள் விளையாண்டினா உனக்கு நிச்சயமாக ரிசல்ட் இருக்கும்னு. அதுதான் ட்ரூ. ஆமாம். ஏன்னா நீங்கள் இதோட நெகட்டிவும் நீங்கள் பார்க்கணும். லைக் நெகட்டிவ் இந்த சென்ஸ் ஏன் ஷார்ட் டேர்மில் போடக்கூடாதுன்னா, எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15% வந்து 10 to 20% வந்து விழும். ஸோ எவ்ரி இயர் லாஸ்ட் ஒரு 45 year ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்படியே அந்த வருஷத்தில் ஏறும், அந்த வருஷத்தோட டாப்லேருந்து ஒரு 10-15% ஏறும், பட் மோஸ்ட்லி ரிகவர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அது ஜென்ரலாக உங்களுக்கு மற்ற இதில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு கீழே விழுந்து மேலே போகிற இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது எல்லா வருஷமும் அது நடக்கும். பட் ஆனால் இது எப்படின்னா ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி. நீங்கள்
சில நேரம் அந்த பாம்பு பிடிச்சி கீழே வந்துடுவீங்க, பட் மறுபடியும் ஒரு ஏணி பிடிச்சி ஃபாஸ்ட்டாக வந்துடும். பட் ஆனால் அந்த கேமில் நீங்கள் டைம் கொடுக்க எனிவே மேலே போய் ரீச் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி தான் யோசிக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, டக்குன்னு உங்களோட நேரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1.5 வருஷம் காசே 0% ரிட்டர்ன் ஈக்விட்டி இதில். அப்போ 1.5 வருஷம் முன்னாடி போட்டவங்க என்ன சொல்லுவாங்க, 1.5 வருஷமா நான் போட்டுட்டு இருக்கேன், ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே என் காசு தான் கண்ணில் பார்க்க முடியுது, ரிட்டர்ன்ஸே இல்லை. பட் அதுவே நீங்கள் 6 வருஷம் போட்டவங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15 to 20%. ஓகே. அப்போ இந்த 1.5 வருஷம் நீங்கள் 6 வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட டேல டக்குன்னு கோவிட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த ஒரு ஜனவரியிலே நீங்கள் போட்டிருக்கீங்க, அடுத்த ஒரு 4 மாசத்துல பார்த்தீங்கன்னா அது 6 லட்சம் ஆயிடுச்சு. ஐயோ, பயம் வந்துரும்ல சார். கரெக்டு. ஆனால் இதுதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த நேரத்தில் பயப்படாமல் இருக்கணுமா? அதுதான். ஸோ அதனால நான் ரெண்டுமே சொல்லிடுறேன், டஃப் கேம் தான். அதுதான், அதனால தான் டஃப், அதனால தான் அந்த ரிட்டர்னும் வருது. இப்போ இது 15% வருது, புரியுது, ஆர் வாட்எவர் 12 to 15% வருது. ஆனால் நீங்கள் பாருங்க அந்த இடத்துல பயப்பட ஒருத்தர் பயந்துட்டாரு, வெளில எடுத்துட்டாரு, 4 லட்சம் ரூபாய் லாஸ். அவர் என்ன சொல்லுவார், இந்த ஈக்விட்டியே சரியில்லைப்பான்னு. இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும், நான் எப்படியோ கஷ்டம்தான், பட் நான் ஹோல்டு பண்ணுறேன். அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ஆயிடுச்சு. அந்த வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16 to 20%. ஸோ விச் மீன்ஸ் இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே நிஃப்டி 50 தான் 2 பேருமே போட்டிருக்காங்க. பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எண்டில் 10 lakhs வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 lakhs to 2 lakhs லாபம், இன்னொருத்தருக்கு 4 லட்சம் ரூபாய் லாஸ். ஸோ அதனால தான் அந்த தேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ், அட்லீஸ்ட் 1% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ டார்கெட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் எதில் போடுறீங்கிறது. ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன், ஈக்விட்டி அட்லீஸ்ட் ஒரு 70% போடுங்க, 15% கோல்டு, 15% ஒரு எஃப்டியோ ஒரு டெட் மியூச்சுவல். அது ஏன்னா ஈக்விட்டி கீழே விழும்போது நீங்கள் இந்த எஃப்டி கோல்ட்லேருந்து எடுத்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மூணாவது பிஹேவியர், விச் இஸ் இந்த கீழே விழும்போது பயப்படாமல் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன நடந்தாலும் அந்த காசை தயவு செஞ்சு இந்த மாதிரி படித்தவர்கள் அனுபவசாலிகள் சொல்கிறத கேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால். இப்போ உங்கள் வயசு என்ன சார் சொல்லாமா? சொல்லலாம், எனக்கு 40 ஆயிடுச்சு. 40 வயசு மாதிரியாக இருக்காரு. என்னைய பார்த்தா 40 வயசு மாதிரி இருக்குது, அவரை பார்த்தா தான் 30 வயசு மாதிரி இருக்குது. 40 வயசுன்னு போது ஒரு 17 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் சொன்ன கணக்குப்படியே பார்த்தா 10 வருஷத்தில் நம்மளே சொன்னோம் இந்த மாதிரி இத்தனை கோடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் crore மேலே தான். அது 1 2 3 5 என்ன நம்பர் வேணால் இருந்துட்டு போகுது, நம்ம அது கேட்க போகிறதில்ல. ஆனால் கோடிக்கு மேலே தான் இருக்கும். ரியல் லைஃப் லிவிங் எக்ஸாம்பிள், நம்மளை மாதிரி ஐடி படிச்சுட்டு எம்பிஏ படித்த ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், பயங்கர ஒரு தேநீர் இடைவேளையின் ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக சொல்கிறேன். இந்த மணி மேக்கிங் மெஷின்குள்ளே போங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த காசை வச்சு இன்னும் 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லோரும் வரணும். என்ன அதானே சார் பாயிண்ட்டு? ஸோ விஷயம் எல்லாத்தையுமே சார் சொல்லிட்டாங்க, எதுவுமே மிஸ் ஆகலை. இதில் எனக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க, நான் அதை சேர்த்து சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். மணி மேக்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கேமை பொறுத்த வரைக்கும், இப்போ பெங்களூருக்கு இங்கேருந்து 300 கிலோமீட்டரு, நான் 50 km/h போகிறேன்னா 6 மணி நேரத்தில் போவேன். அப்போ 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போவேன், அடுத்த 1 மணி நேரமும் 50 கிலோமீட்டர் தான் போவேன், அடுத்த 1 மணி நேரமும் 50 கிலோமீட்டர் தான் போவேன். இப்படி தான் பெங்களூர் காரில் போக முடியும். ஆனால் இந்த மணி மேக்கிங் மிஷின் எப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரத்தில் 50 km/h போகிறீங்கன்னா, ரெண்டாவது 1 மணி நேரத்தில் இந்த 50ங்கிறது ஒரு 65-70 மூணாவது அப்படிங்கிறதுல இந்த 65-70ங்கிறது 120,000, நாலாவதுங்கிறதுல 120ங்கிறது ஒரு 200 கிட்ட போயிடும். அதுதான் இந்த மணி மேக்கிங் மிஷினுடைய சூப்பரான கான்செப்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் இதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பாயிண்ட்டு. என்னால் சேமிக்கவே முடியலைங்க, நானே கையை பிடிச்சி காலை பிடிச்சி இருக்கேன், என் குடும்பத்துக்கு நான் தான் பார்க்க வைக்கணும்னா பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை, அதை நீங்கள் செய்யுங்க. என்னைக்காவது ஒரு நாள் காசு வரும்போது இந்த ஹேபிட்டுக்குள்ளே போயிடலாம். என்னால் செய்ய முடியும் ஆனால் செய்யாமல் இருக்கேங்கிறவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயம், தயவு செஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் இந்த பாசிட்டிவிட்டியினுடைய இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கமே. ஸோ இதனுடைய டேக்அவேஸ் நான் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இன்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு போகணும். இன்கம் அதிகமாக வந்துருச்சுன்னா ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போகாமல் 20,000 ரூபா சம்பாதிச்சப்போ என்ன நம்ம வாழ்ந்தோமோ, என்ன சட்டை பேண்ட் போட்டோமோ, என்ன செருப்பு போட்டோமோ, எங்கே முடி வெட்டினோமோ, எந்த கடையில் சாப்பிட்டோமோ, அதே மாதிரி தான் 50,000 ரூபா சம்பாதிக்கும் போதும் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா தான் காசை நம்ம மிச்சம் பண்ண முடியும். அப்படி மிச்சம் பண்ண காசை நம்ம சார் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் எதுவோ என்னவோ போட்டு, இல்லை நல்ல நல்ல ஃபண்ட்ஸ் மேனேஜர்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டிசிப்ளினாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு மேலே முடிஞ்சு. யார்கிட்டையும் போய் மாத கடைசிக்கு மாப்பிள்ள 500 ரூபா இருக்காடா, மாப்பிள்ள ஒரு 600 ரூபா இருந்தால் ஜிபே பண்ணுறா, திருப்பி அனுப்புகிறேன்டான்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
இது நான் பண்ண தப்பு, நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், இனிமேல் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி நிச்சயமாக நானும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருவேன் உறுதியாக. இன்னொரு 15 வருஷத்தில் எனக்கு ஒரு 45 வயசு இருக்கும்போது நம்புறேன், நான் அப்போ இந்த துறையில் மீடியா துறையில் தான் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பேன், அப்போ நான் பேசுகிறேன். என்ன சார் சூப்பராக? தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து பேசினாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹாப்பி. எனக்கு நிறைய விஷயம் எனக்கு சொன்னீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. நீங்கள் சொன்னதில் மெயினான நான் நினச்சது அதுதான், வேலைக்கு போய் சம்பளத்தை உயர்த்தணும், ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது சேவிங்ஸுங்கிறத ஹேபிட்டாக மாற்றணுமே தவிர ஸ்பெண்டிங்கை ஹேபிட்டாக மாற்றக்கூடாது. நம்ம ரோட்டில் போகும்போது மூக்கை துளைக்கும் வாசனைகளும் கண்ணை பறிக்கும் ஐட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். குரங்கு இருக்கும்ல, கண்ணு வாய், அந்த மாதிரி போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம். என்ன சார்? சூப்பர் பில்லியன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆராவில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் ஆராவில் பற்றி பேசுறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்ன நம்பர் இன்னும் நம்ம பண்ணல. 5 கோடி 10 கோடிலாம் சொன்னது நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணிட்டுருக்கோம். ரிலேட்டிவ்லி 5 கோடி 10 கோடி கம்மி தான். பட் நம்ம லான்ச் பண்ணதுக்கும் இப்போயும் நல்ல வளர்ச்சி சார், சூப்பராக இருக்குது. மக்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க, எல்லாரும் பாசிட்டிவ் ஃபீட்பேக். இன்ஃபேக்ட் நானும் குடிச்சு பார்த்தேன், ரொம்ப அதான் லாஸ்ட் டைம் வரும்போது நான் கொடுத்துடல உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்ல ஃபீட்பேக். அப்படியா? தேங்க்யூ. நல்ல ஃபீட்பேக், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய வாய் முகூர்த்தம் பழிச்சு நம்ம ஆராவிலும் அந்த மாதிரி போகணும். ஆராவில் அப்படி போச்சுன்னா சமூகத்துக்கும் எங்களுடைய பங்கு நிச்சயமாக அதில் இருக்கும். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட்டு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு ஆராவில் சத்மாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி. பறக்க பெரியதா காரு ஒன்று வேண்டுவோம், குறையாத பணம் வேண்டுவோம்.